கால்வாயில் வெவ்வேறு இடங்களில் கிடந்த இளைஞரின் உடல் பாகங்கள், தலை, கை, கால், வயிற்று பகுதிகளை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். வழக்கையே திருப்பி போட்ட லாஸ்ட் போன் கால். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்த போலீஸ். வாக்காளர் திருத்த பணியை காரணமாக வைத்து இளைஞரை கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். இளைஞரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த நபர்கள் யார்? பின்னணி என்ன? பாதுரியா பகுதி வழியா பொதுமக்கள் சில பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஒரு கால்வாயில ஒருத்தரோட கை மட்டும் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நபர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மற்றும் தீயணைப்பு துறையினர் கால்வாயில கிடந்த கையை கைப்பற்றி இருக்காங்க. அடுத்து மற்ற உடல் பாகங்கள் எங்க கிடக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப அதிலிருந்து கொஞ்சம் தூரத்துல வயிற்று பகுதியும் காலும் கிடந்திருக்கு. அந்த கால்வாயில மற்றொரு இடத்துல தலை கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து உடல் பாகங்கள் எல்லாத்தையும் மீட்ட போலீசார் உயிரிழந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. இதுக்கிடையில பர்கானஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒருத்தர் தன்னோட மகனை 2 நாட்களா காணும்னு புகார் கொடுத்திருக்காரு. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் கால்வாயிலிருந்து மீட்கப்பட்ட தலையை காட்டியிருக்காங்க. அதை பார்த்த உடனே இது என்னோட மகன் நசீர் அலின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அடுத்து நசீர் அலியை கொன்னது யாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப என் மகனுக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை தவிர என் மகன் மத்த எல்லார்கிட்டையும் அன்பாதான் பழகுவான்னு சொல்லி இருக்காரு. இந்த நிலையில நசீர் அலியோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு அடிக்கடி வந்த கால் லிஸ்டை எடுத்து பார்த்திருக்காங்க. அதை வச்சு ரிஸ்வானோட செல்போன் நம்பரை போலீஸார் ட்ரேஸ் பண்ணி அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் உள்ள பாதுரியா பகுதியை சேர்ந்தவர் நசீர் அலி. இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருத்தவங்களோட சமீபத்துல கல்யாணமாகி இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒத்து வரல. 2 பேரும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையால மனைவி அடிக்கடி தன்னோட தாய் வீட்டுக்கு போயிருவாங்களாம். ஆனா நசீர் அலி மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில இளம்பெண்ணுக்கும் அதே பகுதியில BLOவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரிஸ்வானுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு பகலா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவாவும் மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி ரிஸ்வான வீட்டுக்கு கூப்பிடுற மனைவி அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களோட கள்ளக்காதல் விவகாரம் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே நசீர் அலிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு கணவன் நசீர் அலி. கள்ளக்காதலுக்கு கணவன் தடையா இருக்கிறதா உணர்ந்த இளம்பெண் கள்ளக்காதலன் கூட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்ன ரிஸ்வான் இந்த சம்பவம் கச்சிதமா முடிஞ்சிச்சுன்னா நிறைய பணம் தர்றதா சொல்லி அவரையும் இந்த கொலை திட்டத்துல சேர்த்துக்கிட்டாரு. மேற்கு வங்கத்துல இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணியை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ரிஸ்வான் நசீர் அலிக்கு போன் பண்ணி வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரு மற்றும் டீடைல்ஸ் கரெக்டா இல்ல, அதனால நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லி அவரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. அதை நம்பி நசீர் அலியும் அங்க போக 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பின்புறம் வழியா வந்த நண்பர்
நசீர் அலிய சரமாரியா தாக்கி இருக்காரு. அந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த ரிஸ்வான் நசீர் அலிய சரமாரியா வெட்டி கொன்னிருக்காரு. அடுத்து உயிரிழந்த நபர் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கை, கால், வயிறு, தலைன்னு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டிய நபர்கள் அந்த உடல் பாகங்களை அங்க உள்ள ஒரு கால்வாயில 3 வெவ்வேறு இடங்கள்ல வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா கடைசியில வந்த செல்போன் கால் லிஸ்ட வச்சு ரிஸ்வான் தான் உண்மை கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ரிஸ்வானையும் அவரோட நண்பர் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.